பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்தும். இந்த நாளிலும் கூட நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, தீமை அவனை அணுகாது. இந்த கால வேளையில் தேவ பயத்தோடு என்னை காண்கிற ஒரு தேவனுண்டு, என்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தருண்டு. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆமென், என்னை காண்கிற ஒரு கர்த்தர், ஹல்லேலூயா என்று ஒரு உணர்கிற ஒரு தெய்வ பிள்ளை ஆமென். மறைவிடமாயிருந்தாலும், உறவுகள் ஆமென் தூர இடங்களில் இருந்தாலும், யாரும் காணவில்லையே என்று தான் அநேக தவறுகளை ஆமென் செய்கிறோம். ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற ஒரு தெய்வ பயம் யாருடைய இருதயத்தில் காணப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையை தீமை அணுகாது. இந்த கால வேளையில் தெய்வ பயம் அற்று நடக்கும்போது தீமை நம்மை தொடருகிறது என்பதையும், சமாதான கேடுகள் நம்மை தொடருகிறது என்பதையும், அது குடும்பமானாலும், அது வீடானாலும், அல்லது தொழிலானாலும் தீமை தொடருகிறது என்றால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் தெய்வ பயம் அற்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் காணப்படும் போது தீமையை நாம் விரும்புவோம், நன்மையை காண வாஞ்சிப்போம். ஆனால் அந்த நாட்கள் தீமையானதாய் முடிந்துவிடக்கூடாது. ஆகவே தெய்வ பயத்தோடு என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. யோசேப்பு ஆமென் யாரும் இல்லைதான், ஆனாலும் அவன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நான் எப்படி செய்வது? என்னை அது இந்த பயம் இருந்தது, தெய்வ பயம். தேவனுக்கு பயப்பட என்னை காண்கிற ஒரு தேவன் ஆமென் யாரும் இல்லை, ஆனால் தேவன் என்னை காண்கிறார் என்கிற அந்த உணர்வு ஆமென் தீமையை விட்டு விலகினது. அவனை மீண்டும் ஆமென் ஹல்லேலூயா உயர்ந்த பதவியில் அவனை கொண்டு வந்து நிறுத்தின. இந்த கால வேளையில் தீமை உன்னை தொடருகிறது என்றால், எந்த இடத்துல தெய்வ பயம் அற்று ஜீவித்தோமோ அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தெய்வ பயத்தோடு வாழ்வோம். தீமை அற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை பரிசுத்த நமக்கு தருவாராக. ஒரு நிமிடம் செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, விசேஷமாய் நமக்கு பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி காக்கிற தேவன், தீமை அவர்களை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே, இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு பயந்து எல்லா தீமைகளுக்கும், எல்லா எதிர்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட, விடுதலையாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். எல்லா தீமை நம்மை அணுகாதபடி காத்துக்கொள்வார். God bless you. Praise the Lord.